ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கையில இது மாதிரி எப்பனா நடந்திருக்கா? ஒரு தருணத்துல உங்களோட லைஃப் ரொம்பவே சரியா போயிட்டு இருக்க மாதிரி தோணும். ஆனா ரெண்டாவது நாள் நீங்க தூங்கி எழுந்த உடனே உங்களோட எல்லா மோட்டிவேஷனும் ஃபுல்லா டவுன் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதாவது எப்படின்னா உங்களோட லைஃப் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளோட சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டமாயிடும். நீங்க உங்களோட எல்லா ப்ரொடக்டிவ் ஒர்க்கையும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு தருணத்துல நீங்க செய்யற இந்த மாதிரி பார்த்து நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திப்பீங்க. அட நான் என்ன பண்றேன், என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு. அப்படி गाइस, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு இது மாதிரி எப்பனா நடந்துச்சுன்னா அப்ப கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை புரிஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு இது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க மென்டல் ரட்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பாத்தீங்கன்னா, இதுல நீங்க ஸ்டக் ஆயிட்டு நீங்க ஒரு பர்பஸ்லெஸ் லைஃப் லீட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால மோட்டிவேட் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த மென்டல் ரட்ல இருந்து வெளியேறதுக்காக ஆத்தர் கேரி ஜான் பிஷப்போட புக் Unfuck Yourself இது இருக்குதுல பெஸ்ட் சோர்ஸ். இன்னைக்கு வீடியோல உங்க கூட இந்த புக்ல இருந்து பெஸ்ட் லெசன்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன் தி பிகினிங். ஒரு ஸ்டடில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் மைண்ட்ல ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 50,000 தாட்ஸ் வருமா. அண்ட் நம்மளோட தாட்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் மேல டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு. தி யுனிவர்சிட்டி ஆஃப் அலபாமாவோட ப்ரொஃபசர் வில்லியம் பீட்டர் ஹார்ட் இது குறித்து 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காரு. இதுக்காக பார்ட்டிசிபென்ட்ஸை தினம் கூப்பிட்டு அவங்க லைஃபோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈவென்ட்ஸ் வந்து நினைச்சு பார்க்க சொன்னாரு. இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தினம் அவங்களோட பாசிட்டிவ் ஈவென்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மிச்ச ஆட்கள் யாரெல்லாம் தினம் வந்து அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க நாளுக்கு நாள் இன்னும் அதிகமா சேடா அண்ட் ரொம்பவே அன்ப்ரொடக்டிவா இருந்தாங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்மளோட தாட்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. சோ உங்களோட தாட்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களோட லைஃபை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். கேரி ஜான் சொல்றாரு, பொதுவா நம்மளுக்குள்ளவே பேசிட்டு இருக்கும்போது காமனா நம்ம இந்த ரெண்டுத்துல இருந்து ஒரு விதமான சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அசர்ட்டிவ், செகண்ட் வந்து நரேட்டிவ். நீங்க அசர்ட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம், ஐ எம்ப்ரேஸ், ஐ அக்செப்ட், ஐ அசர்ட். பேசிக்கா நீங்க பேசும்போது உங்களோட ஐடென்டிட்டியை எடுத்துட்டு வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபிட்டா இருக்கேன், இதுக்கு நான் தகுதியான ஆளு, நான் தப்புவான வேலைக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், எக்ஸெட்ரா. அதே நரேட்டிவ்ல ஐ ஷுட், ஐ வில், ஐ ட்ரை, அதாவது நான் பண்ணுவேன், நான் இது மாதிரி செய்யணும், நான் ட்ரை பண்ணுவேன், இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெல், இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் கிடையாது. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்து உங்களோட மைண்டோ அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்றத குவிட் பண்ணணும்னு இஷ்டப்படுறாரு. அவர் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலா, அதாவது ஐ வில் குவிட் ஸ்மோக்கிங், நான் ஸ்மோக்கிங் பண்றதை நிறுத்திடுவேன், இந்த மாதிரி சொல்றாரு. ஐ அம் நாட் அ ஸ்மோக்கர், அதாவது நான் ஸ்மோக்கர் கிடையாது. சோ இதனால ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு அவர் யோசிக்கிற அந்த தாட்ஸை பொறுத்து அவரோட மைண்ட் வந்து இதுல ஒர்க் பண்ணும். அண்ட் இந்த மாதிரியான வார்த்தையால அவரால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ இந்த புக்குக்குள்ள இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் ஈஸியா அட்டெயின் பண்ண முடியும் இல்லையா? இதே விஷயம் நீங்க இந்த புக் வாங்கி படிக்கணும்னா அதே நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் இந்த புக் எக்ஸ்பிளனேஷனுடைய அட்வான்டேஜ். அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எம்எஸ் தோனியோட சக்சஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டா அவர் ரொம்ப கூல் ஹெட்டடா இருப்பான்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அதே விஷயத்தை நாம நம்மளோட லைஃப்ல ஃபாலோ பண்ணுவோமா? கண்டிப்பா இல்ல. அது எப்படி இங்க டென்ஷனா இருக்கும் போதும் கூலா இருக்க முடியும்? கோபம் வந்தா சிரிக்க முடியுமா என்ன? காம் டவுன், காம் டவுன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லி கொடுக்குற ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பேர் தான் காம் தி ஃபக் டவுன். இந்த புக்குக்குள்ள இருக்கிற கண்டென்ட் புரிஞ்சுட்டோம்னா உங்களுக்கு எந்த நிலையில இருந்தா கூட உங்களோட மைண்டை காம் டவுன் பண்ண முடியும். பர்சனலா என்ன கூட இந்த புக் ரொம்ப காம் டவுன் பண்ணி வச்சிருக்கு. அதனால என்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா நான் இந்த புக் படிக்கல. இந்த புக் நான் ஆடியோ புக்கா குக்கு எஃப்எம்ல இருந்து லிசன் பண்ணியது. ஒரு சில லைன்ஸ் நீங்களும் கேட்டு பாருங்க. ப்ரீகோட் ஃபண்ட்னு 3 விஷயங்கள் இருக்கு. நம்ம நேரம், எனர்ஜி, பணம். இந்த 3 தான் அந்த ஃப்ரீகோட் ஃபண்ட். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 3 விஷயங்கள் தான் நம்மள அடுத்த காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. ஏதோ ஒரு விஷயம் நம்மள பதற வைக்கலாம், கவலைப்பட வைக்கலாம். எல்லாமே ரியல்டிக்காவும் லாஜிக்காவும் யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய பிரச்சனை தான். குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இந்த குக்கு எஃப்எம்ல சைக்காலஜி, ஹேபிட்ஸ், மோட்டிவேஷன், ஹிஸ்டரி, கல்ச்சரல், ஃபினான்ஷியல், பயோகிராஃபி, நாவல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்ல எல்லாம் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. 10,000க்கும் ஹவர்ஸ்க்கு மேல உங்களுக்கு லிசன் பண்றதுக்கு இந்த குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுவும் இந்தியாவிலேயே எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லும் புக்ஸ் இருக்கு. நீங்க யோசிச்சா உங்களுக்கு தெரியும், 1 டேல 1 ரூபீஸ் மட்டும் செலவு செய்துதான் உங்களுக்கு இவ்வளவு ஆடியோ புக்ஸ்னுடைய கலெக்ஷன் கிடைக்குது. ஆக்சுவலி குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் வந்து 399 ரூபீஸ் தான். ஆனா உங்களுக்கு இப்போ அது வந்து
50% டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அக்ஷய் 50 என இந்த கூப்பன் கோட் யூஸ் செய்து குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 இயர் மெம்பர்ஷிப் 199 ருபீஸ்க்கு கிடைக்கும். நீங்க ஒரு வாட்டி இந்த குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுத்துருச்சுன்னா 1 இயருக்கு இதுக்குள்ள இருக்கிற எல்லா புக்கினுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தமிழும் மற்ற எல்லா லாங்குவேஜிலும் டெய்லி இதுல வந்து நியூ புக்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கும். அது கூட உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கு எஃப்எம் ஆக்சஸ் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் கிளிக் செய்து இப்போவே மெம்பர் ஆயிடுங்க. Come back to the video. Number 2, your belief shape your life. Friends, ஒருத்தர் வந்து ஏத்திஸ்டா இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அதாவது கடவுள்னு ஒருத்தர் யாருமே இல்ல அப்படின்னு நம்புறவர். அப்போ அவரோட லைஃப்ல வந்து என்னதான் நடந்தாலும் அப்போ அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவரோட பிலீஃப் பேசிஸ்ல தான் எடுப்பாரு. அதே இன்னொருத்தர் வந்து ரொம்பவே ரிலிஜியஸ் பர்சன், அவர் கடவுளை வந்து ரொம்பவே நம்புறவர். அப்போ அவரோட லைஃப் வந்து இந்த ஃபில்டரா தான் பாக்குவாரு. அண்ட் அவரோட ஆக்ஷன்ஸ் இந்த பிலீஃப் மேல தான் டிபெண்டா இருக்கும். गाइस, இங்க யார் சரி யார் தவறு அப்படின்றது முக்கியம் இல்ல. நம்ம வெறும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மளோட இந்த விதமான பிலீஃப் தான் நம்மளோட முழு லைஃபே இம்பாக்ட் பண்ணும். இப்போ உங்க பிரெயின்ல வந்து ஏற்படுற தாட்ஸ் வந்து ஒரு நதி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட பிலீஃப் வந்து இந்த நதிக்கு கீழே இருக்கிற பெரிய பெரிய அந்த கல்லுங்க மாதிரி. இது அவ்வளவு ஈஸியா நகராது. அண்ட் இதுதான் அந்த நதியோட தண்ணிங்கள, அதாவது உங்களோட தாட்ஸோட டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கு. அண்ட் நம்மளோட பிலீஃப் வந்து நேரம் ஆக ஆக இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட பிலீஃபே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபை வந்து பாழாக்கவும் செய்யும், இல்ல அதை நல்லா உருவாக்கவும் செய்யும். டோனி ராபின்ஸ் கூட இதுதான் சொல்றாரு. இப்போ நம்ம கிட்ட வந்து ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் பாசிட்டிவ் பிலீஃப்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் முழு மனசார நம்ம வந்து இதை நம்புறோம், நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் வந்து டிசர்வ் பண்றோம் அப்படின்னு. அப்போ நம்மளோட பிலீஃப் வந்து நம்மள ஆக்ஷன் எடுக்க என்கரேஜ் பண்ணும். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பிலீஃப்க்கு அக்கார்டிங் தான் இருக்கும். சோ நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, என்ன படிக்கிறீங்க, அண்ட் நீங்க உங்களுக்குள்ளவே என்ன சொல்லிக்கிறீங்க, நீங்க இது குறித்து ரொம்பவே கவனம் செலுத்தியே தீரணும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஒரு பிலீஃப் உங்க லைஃபை உருவாக்கவும் செய்யும், இல்ல இதை பாழாக்கவும் முடியும். நம்பர் 3, you should be relentless. ஆத்தர் சொல்றாரு, நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கரியரை வந்து பில்ட் பண்ணிட்டீங்கன்னு. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஹை பேயிங் ஜாப் வந்து கிடைச்சிருக்கு, இந்த வர்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க யாரை லவ் பண்ணீங்களே அவங்களே வந்து நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, மாரத்தான் ரேஸையும் வின் பண்ணீங்க, அண்ட் உங்களோட என்ன கோல்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. சோ ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க எப்படி அச்சீவ் பண்ணிருப்பீங்கன்னு. நீங்க உங்களோட பெட்ல உட்காந்துக்கிட்டு உங்க போனை யூஸ் பண்ணிக்கிட்டே பண்ணிருப்பீங்களா, இல்ல நீங்க தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க உங்களோட ட்ரீம் லைஃபை வந்து அச்சீவ் பண்றதுக்காக நீங்க அன்கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு போயே தீரணும். அண்ட் இதுக்காக தான் நீங்க ரெண்ட்லெஸ்ஸா இருக்கணும். அதாவது நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டு உங்களோட கோல்ஸை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இணைய காலகட்டத்தில் இருக்கிற கசப்பான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் அவங்களோட போன், பெட், இன்டர்நெட், பேட் ஹாபிட்ஸ், டோபமைனோட இன்ஸ்டன்ட் கிக் அண்ட் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸால அவங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, நான் ஏன் லைஃப்ல முன்னேற மாட்டேன் அப்படின்னு. உங்களோட கோலை அடைய, உங்களையும் உங்களோட லைஃபை இன்னும் பெட்டர் ஆக்கணும்னா அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும். இது உங்களோட லைஃப் பர்பஸ், இதை மறந்துடாதீங்க. அண்ட் இது தவிர உங்க வாழ்க்கையில் நடக்கிற மிச்ச எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா வெறும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்பர் 4, embrace the uncertainty. உங்களுக்கு என்ன தோணுது, இது நல்ல ஐடியாவா? நீங்க வந்து உங்களோட 9 to 5 ஜாப்ல இருந்துகிட்டு உங்களோட ஸ்டார்ட் அப்க்கும் வேலை செய்யறது, உங்களோட சாப்பாடையும் சமைக்கணும், உங்க வீட்டையும் சுத்தம் படுத்தணும், டிராவலும் பண்ணணும், ஷாப்பிங்கும் பண்ணணும், அண்ட் உங்க ஹெல்த்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதை கேட்கறதுக்கு வேணும்னா உங்களுக்கு ரொம்பவே பாசிபிள், சரின்னு கூட தோணலாம். இந்த எல்லா வேலையும் நீங்களே தனியா செய்ய முடியும் அப்படின்னு. பட் இதுக்காக ஒரு கிளியர் அண்ட் சிம்பிள் ஆன்சர் இருக்கு. அது என்னன்னா நோ. அதாவது இல்ல. நீங்க உங்களுக்காக எல்லா வேலையும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது பிராக்டிகலா பாசிபிளே இல்ல. பட் சமோ நம்மளோட மைண்ட் வந்து இந்த ஈகோவை அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது. நம்மளுக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃபை பெஸ்ட் ஆக்கிக்க நம்மளே எல்லா வேலையும் தனியா செஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும். உங்க லைஃபோட சில ஏரியாஸ்ல வந்து நீங்க ரொம்பவே எக்ஸெப்ஷனலா இருக்கலாம், நீங்க தான் அதை பெஸ்டா இருப்பீங்க. அதே இன்னும் சில ஏரியாஸ் இருக்கு, இதுல நீங்க ரொம்பவே மோசமா இருப்பீங்க. இங்க தான் கேரி சொல்றாரு, நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் லைஃபை வந்து இமேஜின் பண்றத நிறுத்திடுங்கன்னு. எப்பவுமே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. நீங்க தனியாவே எல்லா வேலையும் செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே உங்களோட லைஃபை நீங்க லீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு கோலை வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது நியர் டு இம்பாசிபிள். இது கடைசியில உங்களுக்கு கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே கொடுக்காது. சோ இதுக்காக தான் உங்களோட லைஃப்ல நீங்க எதுக்குல வந்து நல்லா இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நினைச்சு நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க. அதே எதுல வந்து மோசமா இருக்கீங்களோ, எதுல வந்து ப்ராப்ளம் இருக்கோ, எதுல அன்சர்டைனா இருக்கோ அதுக்காக ரெடியா இருங்க. நீங்க ஒரே நேரத்துல எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்த முடியாது. உங்களால இப்ப என்ன செய்ய முடியுமோ அதுக்காக நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க. அதே உங்களால இப்ப என்ன செய்ய முடியாதோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்பர் 5, you are not your thoughts, you are what you do. சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல கேட்டிருந்தாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் வந்து நீங்க இமேஜின் பண்றீங்க அப்படின்னு. நீங்க உங்களையே என்ன ஒரு பொசிஷன்ல பாக்குறீங்கன்னு, அடுத்த 10 வருஷத்துல நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணிருப்பீங்க, இந்த எல்லா விஷயத்து மேலயும் நீங்க தினம் 20 நிமிஷம் எழுதணும். அண்ட் சர்ப்ரைசிங்லி வெறும் 3 நாள் வந்து இந்த விஷயத்தை செஞ்சதுனால அவங்களோட மூட்ல ஏகப்பட்ட பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து தெரிய வந்துச்சு. அண்ட் அவங்க இன்னும் ரொம்பவே ப்ரொடக்டிவ் ஆயிட்டாங்க. ஆத்தர் கேரி ஜான் சொல்றாரு, ஃபியூச்சரை குறித்து நம்மளோட விஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு புல் பவர் இருக்கணுமா. நம்மளோட ஃபியூச்சர்
ஃபியூச்சர் பத்தி நினைச்சாலே நம்ம ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங் ஃபீலிங்க்கு போனோம். நம்மளுக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கும் அப்படின்னு. நம்ம என்ன மாதிரியான ஒரு பெட்டர் லைஃப் வந்து டிசர்வ் பண்றோம். இது அல்டிமேட்லி அந்த ஃபியூச்சரை வந்து கிரியேட் பண்றதுக்காக நம்மள மோட்டிவேட் பண்ணும். அதே நீங்க உங்களோட கோலை நினைச்சு நீங்க எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணலனா அதுக்கு சிம்பிளா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அந்த கோல் உங்களோட கோலே கிடையாது. நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. நீங்க அது இல்லாம வேற எதனா ஒரு பெட்டர் கோலுக்காக நீங்க உருவாயிருக்கீங்க. உங்களோட ஃபியூச்சர் உங்களை எக்ஸைட் ஆக்கணும், பதிலா உங்களை டிப்ரஸ் ஆக்க கூடாது. அப்படி நீங்க உங்களோட கோல் உங்களோட ஃபியூச்சருக்காக நினைச்சு நீங்க ரொம்பவே எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து வேற என்ன, எப்பவுமே அது பின்னாடியே போயிட்டு இருங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாவே நீங்க என்ன மாதிரியான ஒரு லைஃபை வந்து வாழணும்னு இஷ்டப்பட்டீங்களோ அந்த மாதிரியான ஒரு லைஃபை வாழ்வீங்க. நம்பர் 6, வாட்ஸ் நெக்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு இது கேட்கறதுக்கு வேணா ரொம்பவே மோசமா தோணலாம். பட் ஒரு வாட்டி இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வந்து உங்களோட டெத் பெட்ல இருக்கீங்க. உங்களோட டைம் வந்து முடிய போது, சீக்கிரமாவே நீங்க இந்த உலகத்தை விட்டு போக போறீங்க. ஆனா அது கூட நீங்க இதையும் ரியலைஸ் பண்றீங்க, நீங்க போறப்போ உங்க கூட உங்களோட கோல்ஸையும் உங்களால எடுத்துன்னு போக முடியாதுன்னு. நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய பேரும் சம்பாதிக்கல, சொல்ற அளவுக்கு அவ்வளவா பணமும் சம்பாதிக்கல, ஈவன் உங்களோட ஃபேமிலி கூட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவ்வளவு என்ன, இந்த உலகத்தை வந்து பெட்டர் ஆகிறதுக்காக நீங்க எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணல. அண்ட் என்ன நல்ல கனவு நீங்க சின்ன வயசுல யோசிச்சீங்களோ அது கனவாவே போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்க ரியலைஸ் பண்றீங்க, யோசிக்கிறீங்க, அட என்னோட டைம் வந்து நான் சரியா யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களோட ஹெல்த் எப்படி சரியா வச்சுக்கணும், உங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும், லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்காக என்னென்ன விஷயம் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்காக நீங்க எவ்வளவு புக் படிச்சிருக்கீங்க, எவ்வளவு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா இந்த நாலேஜ் எல்லாத்தையும் நீங்க வெறும் உங்களோட மைண்டுக்குள்ளவே வச்சுக்கிட்டீங்க. இது எல்லாம் தெரிஞ்ச கூட இதை நீங்க யூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல. ஒரு சரியான நேரத்துக்கு வந்து வெயிட் பண்ணி நீங்க உங்களோட ஃபுல் லைஃபே வந்து வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு டைமே இல்ல. சோ गाइस, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி தோணும்? ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எதனா ஒரு சரியான டைம்னா அது இதுதான். உங்களோட மைண்டை விட்டு வெளியே வருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுங்க. உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸை வந்து யூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறத இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அது கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.